மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிருஷ்ணலாவோட 2வது திருமண பிரச்சனை இப்போ சென்னை மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஏற்று சுமார் 2.5 மணி நேரத்துக்கு மேல ஜாய் கிருஷ்ணலா, மாதம்பட்டி, அவரோட முதல் மனைவி ஸ்ருதி இவங்க எல்லார்கிட்டையும் தீவிரமா விசாரணையை பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு வருஷமாவே ஜாய் கிருஷ்ணலா, மாதம்பட்டி இவங்களோட 2வது திருமண பேச்சு தான் சோசியல் மீடியா நியூஸ் ஃபுல்லாவே பரவி வந்துட்டு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டார். ஜாய் கிருஷ்ணலா ஏகப்பட்ட ஆதாரங்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. மேலும் தான் கர்ப்பமா இருக்கேன், கூடி சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுது, நீதி கிடைக்காதா அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டை மாதம்பட்டி மேல முன் வச்சு பல ஆதாரங்களை ஒவ்வொன்றா வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இப்போ மகளிர் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு ஜாய் கிருஷ்ணலா நிறை மாத கர்ப்பிணியா வந்தாங்க. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட விசாரணைக்கு வந்திருக்காரு. இவங்க கிட்ட தனித்தனியாவும் ஒன்னாவும் பல விஷயங்களை விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறமா ஜாய் கிருஷ்ணலா இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது என்னையெல்லாம் கட்டுக்கதை விடுறான் பாருங்க அப்படின்னு. மாதம்பட்டி விசாரணையில நிறைய பொய் சொன்னதாகவும் அவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத மாதிரி தான் இருக்காமா. அதனால விசாரணையை வர 29ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இந்த நிலையில ஜாய் கிருஷ்ணலா மறுபடியும் ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையா சொல்றேன், எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல, என்னை பார்த்து கண் கலங்கி அழுதேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. எனக்காக குரல் கொடுத்த எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன்னு ஜாய் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இவங்களுடைய விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்த விசாரணை வர 29ஆம் தேதிக்கு மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஜாய் கிருஷ்ணலாவுக்கு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல அதுக்குள்ள இந்த கேஸை விசாரணை பண்ணி முடிச்சிடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.